இதற்கு மிகப்பெரிய உதாரணங்கள் எல்லாம் தேவையில்லை. ஒரு சிறிய உதாரணத்தை உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று திருவாரூரிலே அமைந்திருக்கக்கூடிய அம்மையப்பன் என்று சொல்லக்கூடிய ஊரிலே தமிழ்நாட்டினுடைய தாஜ்மஹால் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை தன்னுடைய சொந்த தாய்க்காக ஒருவர் கட்டியிருக்கிறார். மிகப்பெரிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் அது கட்டப்பட்டிருக்கிறது. நன்மையான காரியமாக இருந்தாலும் பொருள் செலவு செய்யப்பட்டு பள்ளிவாசல்களை கட்டுவதோ அல்லது இடத்தை வாங்குவதோ இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு அது ஒரு பாரதூரமான விஷயம் அல்ல. ஆனால் இழந்த பாபர் பள்ளிக்காக இத்தனை ஆண்டு காலங்கள் நாம் போராடுகிறோம் என்று சொன்னால் அது நீதி கிடைப்பதற்காக நாம் போராடுகிறோம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம். இனி இந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதற்காக போராடுகிறோம். எப்படி ஒரு பள்ளிவாசலை இடித்தார்களோ அப்படி ஒரு கோவில் இனி இடிக்கப்படக்கூடாது, அப்படி ஒரு தேவாலயம் இந்த மண்ணிலே இடிக்கப்படக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த போராட்டத்தை 33 ஆண்டு காலங்களாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, நீங்கள் பத்திரிகை செய்திகளை பார்த்தால் தெரியும், தங்களுடைய சொந்த ஏக்கர் கணக்கான நிலங்களை மருத்துவமனைக்கு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்மணிகள் நமக்கு இருக்கிறார்கள். கல்லூரிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். கலெக்டர் பங்களாவிற்கும் கலெக்டர் அலுவலகங்களுக்கும் இடத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடங்களை கைப்பற்றுவதோ இடங்களை பிடிப்பதோ அந்த இடத்தில் பள்ளிவாசல்களை கட்டுவதோ இஸ்லாமிய சமூகத்தினுடைய நோக்கம் அல்ல. மாறாக நம்முடைய தொப்புள்வடி உறவுகள், சகோதரத்துவம், இந்த இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய சமத்துவம், லிபர்ட்டி என்று சொல்லக்கூடிய சுதந்திரம், இதை இந்த மண்ணில் பெற்றுத் தருவதற்கான போராட்டத்தை தான் 33 ஆண்டு காலங்களாக நீங்களும் நாமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவதாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சகோதரத்துவம் பூத்து குலுங்கக்கூடிய இந்தியாவை நம் முன்னோர்கள் கட்டியமைத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த சகோதரத்துவம் பூத்து குலுங்கக்கூடிய இந்தியாவில் அந்த பூக்களை எல்லாம் இரத்த கலையாக்குவதற்காக பாரதிய ஜனதாவும் RSSம் சங்க பரிவார்களும் முயற்சித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சகோதரத்துவத்தினுடைய அடையாளமாக நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சாலையே அமைந்திருக்கிறது. நாம் நின்றிருக்கக்கூடிய இந்த இடமே அமைந்திருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் பேசக்கூடிய இந்த ஆர்ப்பாட்ட மேடைக்கு பின்னால் ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. என்னுடைய மேடையினுடைய இடதுபுறம் ஒரு தைக்கால் தர்கா அமைந்திருக்கிறது. இப்படி இந்தியாவினுடைய எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மதத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில், இறைவனை வணங்குவதன் அடிப்படையில் வேறு வேறு கொள்கைகளில் இருந்தாலும் மாமன் மச்சான்களாக, உறவாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சகோதரத்துவத்தை கெடுக்க நினைப்பதற்காக, இந்த சகோதரத்துவத்தை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக, இந்த மண்ணிலே இரத்த ஆறை ஓற்றுவதற்காக, இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என்று சொல்லி மதத்தின் அடிப்படையிலே பிளப்புவாதம் நடத்துவதற்கான ஒரு மாபெரும் முயற்சியை சங்க பரிவார கூட்டம் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த சதித்திட்டங்களை அப்புலப்படுத்தி இந்த மண்ணிலே அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான முயற்சி தான் இத்தகைய போராட்டங்கள் மூலமாக மக்களை சந்தித்து அவர்களுடைய சதித்திட்டங்களை சொல்லுவதற்காக இங்கே பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு செய்தியை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை இப்பொழுது நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான இடத்தில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டம் எப்படி என்று சொன்னால், இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளை சரி செய்வது இயல்பாக இருக்கும். ஆனால் இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால்,
இந்தியாவையே பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று இந்தியாவையே நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே நமது உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பாபர் மஸ்ஜித் 33 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. 2019 தீர்ப்பு 20 தீர்ப்பு வந்துவிட்டது. எதற்காக போராட்டம் என்று கேட்கக்கூடியவர்கள் இன்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சி எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சரிதான் என்கின்ற அந்த முடிவை இன்று H ராஜாவும் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் தமிழிசை சவுந்தரராஜனும் இன்று தமிழகத்தை கலவர பூமியாக மாற்றுவதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருப்பது SDP கட்சி எதை எச்சரித்ததோ அது உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இன்று மக்கள் புரிய தொடங்கி இருக்கிறார்கள் என்பதாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் பார்க்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எப்படிப்பட்ட இந்தியாவை இவர்கள் உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விஜய்குமார் சின்ஹா என்று சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு MP சொல்லி காட்டுகிறார், பீகாரினுடைய தேர்தலிலே சொல்லி காட்டுகிறார். அவரிடத்திலே மக்கள் அவரை நிறுத்தி அவருடைய செயல்பாடுகளை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது விஜய்குமார் சின்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த பாரதிய ஜனதாவினுடைய பிரமுகர் சொல்லி காட்டுகிறார், என்னை நிறுத்தி கேள்வி கேட்கக்கூடிய இந்த மக்கள் என்று இருக்கிறார்களே, இவர்களை நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? ஆட்சி அதிகாரத்திற்கு நாங்கள் வந்ததற்கு பின்னால் இவர்களுடைய நெஞ்சத்தின் மீது நெஞ்சுகளின் மீது புல்டோசர்களை ஏற்றுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரதிய ஜனதாவினுடைய MPயும் பாரதிய ஜனதாவினுடைய பிரமுகரும் இந்த மண்ணிலே சுதந்திரமாக உலா வருகிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவை இவர்கள் எதை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் என்று அன்பிற்கினியவர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு என்று சொல்லுகிறார்களே, உண்மையாகவே நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். TG மோகன்தாஸ் என்று சொல்லக்கூடிய கேரளாவை சார்ந்த RSS சிந்தனையாளர் அவர் சொல்லுகிறார், இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த கவாய் அவருடைய முகத்தில் காரி துப்ப வேண்டும் என்று TG மோகன்தாஸ் என்று சொல்லக்கூடிய கேரளாவை சார்ந்த RSS சித்தாந்தவாதி சொல்லுகிறார். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரே ஒரு செய்தியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய சங்க பரிவார்கள் RSS சங்க பரிவார்களுடைய தேடல் எதை நோக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இவர்கள்தான் தமிழகத்தினுடைய பூமியை சகோதரத்துவ பூமியாக மாற்றுவதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுக்கும் பொழுது நீதிமன்றத்தை இவர்கள் அவமதிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லுகிறார்களே, இந்த சங்க பரிவார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இந்தியாவினுடைய முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த கவாய் அவர்களை பற்றி இப்படி பேசுகிறார். RSS பிஜேபியினுடைய சங்க பரிவார்கள் ஏதோ பேசினார்கள் சென்று விட்டார்கள் என்று அல்ல, அவர் பேசியதனுடைய தாக்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கவாய் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்கும் பொழுது, அன்பிற்கினிய சகோதரர்களே, கிஷோர் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் RSS சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர் கவாய் அவர்களை பார்த்து தன்னுடைய செருப்பை கழட்டி வீசுகிறார் என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை பார்த்து செருப்பை கழட்டி வீசுகிறார். வீசிய பிறகு சொல்லுகிறார், இதற்காக நான் கவலைப்பட போவதில்லை, இதற்காக I am not going to regret என்று சொல்லி காட்டுகிறார். நான் இதற்காக கவலைப்பட போவதில்லை, வருத்தம் தெரிவிக்க போவதில்லை என்று சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னார். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இவர்கள் தான் இன்று நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பை பற்றி பேசக்கூடியவர்கள். நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பை பேசக்கூடியவருடைய லட்சணம் இதுதான் என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு என்றால் உண்மையாகவே எது தெரியுமா? கவாய் அவர்களே சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்துக்கு முன்பாக இருந்த கவாய் அவர்களே சொல்லி காட்டுகிறார்.
பாரதிய ஜனதா எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மத்திய அரசு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மோடியுடைய அரசு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எந்த வழக்குகளை எல்லாம் நான் விசாரித்தால் சங்கடம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட அந்த வழக்குகளை என்னுடைய பெஞ்ச் விசாரிப்பதற்கு மத்திய அரசு விரும்புவதில்லை என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே இந்த நாட்டினுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய போக்கை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்தியாவில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால், இதுதான் உண்மையாகவே நீதிமன்றத்தை அவமதிப்பது, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிப்பதற்காக, இந்தியாவினுடைய சகோதரத்துவத்தை பாதுகாப்பதற்காக அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். ஐயப்பனுக்கு மாலையிடக்கூடிய சாமிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். திருவடிக்குடியில் சாமிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு முன்பாக கட்சியினுடைய மாநில செயலாளராக ஹஸ்ஸான் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். மதங்களை கடந்து அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, தொப்புள் கொடி உறவுகளாக நீதிக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான களத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் மறந்துவிடக் கூடாது. குஜராத்தை உதாரணமாக சொல்லிய காலம் முடிந்துவிட்டது. உத்தரப்பிரதேசத்தை உதாரணமாக சொல்லிய காலங்கள் முடிந்துவிட்டது. மகாராஷ்டிராவை உதாரணமாக சொல்லிய காலங்கள் முடிந்துவிட்டது. தமிழகத்தில் இனி உதாரணங்கள் சொல்லுவதற்கான ஏற்பாடுகளை சங்க பரிவார்கள் செய்துவிட்டார்கள். அவர்களை தோற்கடிப்பதற்கான மிகப்பெரிய முயற்சியை செய்ய வேண்டியது தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளுடைய கடமை என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்க பரிவார்கள் கலவரங்களை செய்வதற்கு, சங்க பரிவார்கள் இரத்த காடுகளை ஓட்டுவதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய பொருள்கள் எல்லாம் தேவையில்லை, மிகப்பெரிய பொருளடக்கங்கள் எல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு எல்லைக்கல் இருந்தால் போதும், அதை கொண்டு அவர்கள் மிகப்பெரிய கலவரங்களை நடத்தி விடுவார்கள். ஒரே ஒரு எல்லைக்கல் இருந்தால் போதும், ஒரே ஒரு மரம் இருந்தால் போதும், ஒரே ஒரு குச்சி இருந்தால் போதும், அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதை அவர்கள் செய்வதற்கு இப்படிப்பட்ட சாதாரண பொருட்களே போதும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனையை மிகப்பெரிய கலவரமாக மாற்றுவதற்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், ஏறத்தாழ பல நூறு ஆண்டுகளாக ஏற்றப்படாத அந்த எல்லை தூணிலே இன்று விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை சங்க பரிவார்கள் ஏற்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்திலே நான் கேட்கின்றேன், அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமியர்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்களிடத்திலே நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இஸ்லாமியர்கள் ஒருபோதும் மற்ற சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்களின் மீது ஆசை கொள்பவர்கள் அல்ல, அதை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் அல்ல. இதனுடைய உதாரணத்தை நான் சொல்லுவதை விட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கே நன்றாக தெரியும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஆயுத பூஜை நடக்கிறது என்று சொன்னால் எல்லாருடைய அலுவலகங்களிலும் வீடுகளிலும் பொறி வைத்திருப்பார்கள், கொலக்கட்டை வைத்திருப்பார்கள். அந்த பொரியையும் கொலக்கட்டையும் ரஹ்மானுக்காகவும் அப்துல் காதருக்காகவும் தங்களுடைய கடவுள்களுக்கு படைப்பதற்கு முன்பாகவே எடுத்து வைத்து விடுவார்கள். காரணம், நாம் அவர்களுக்கு அப்படி கொடுத்தால் அவர்களுக்கு சங்கடம் ஏற்படும் என்பதற்காக கடவுளுக்கு படைப்பதற்கு முன்பாகவே கொடுத்து விடுவார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இதையும் சங்க பரிவார்கள் விமர்சனமாக சொல்லுவார்கள். எங்கே உங்கள் கடவுள்களுக்கு நீங்கள் படைத்ததை இஸ்லாமியர்களுக்கு கொடுங்கள், அவர்கள் சாப்பிடுகிறார்களா என்று பார்ப்போம் என்று ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சார்ந்த சங்க பரிவார்கள் இதையும் கூட விமர்சனமாக சொல்லுவார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய சகோதரிகளே, தொப்புள் கொடி உறவுகளே, உங்களிடத்திலே நான் கேட்கின்றேன், பிற கடவுள்களுக்கு வழிபட்டதை, பிற கடவுள்களுக்கு படைத்த உணவை கூட இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டார்கள் என்று இருந்தால் பிற கடவுளுடைய கோவில் இருந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி தொழுவார்கள் என்ற ஒரு நியாயமான கேள்வி எழுகிறதா இல்லையா?
அன்பிற்கினிய சகோதரர்களே, பிற கடவுள் இருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் இடித்துவிட்டு அந்த இடத்தில் பள்ளிவாசல்களை இஸ்லாமியர்கள் கட்டினால், அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் தொழுதால் அவர்களுடைய ஒருவேளை தொழுகை கூட ஏற்கப்படாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய ஷரியத் சட்டம். வாழ்க்கையிலே எதை வேண்டுமானாலும் இழப்போம், ஆனால் ஈமானை இழக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஈமானிய உறுதியோடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் எப்படி கோவிலை இடித்து அந்த இடத்திலே பள்ளிவாசலை கட்டி தங்களுடைய இறைவனை வழிபடுவார்கள் என்கின்ற ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும் என்று சொன்னால், இந்த சங்க பரிவாரனுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நம்மால் பதில் சொல்லிவிட முடியும் என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட கலவரங்களை இந்தியாவிலே தமிழகத்திலே இவர்கள் நிகழ்த்துவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கலவரங்கள் அன்பிற்கினிய சகோதரர்களே. இதற்கு முன்பாக இருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் பாபர் மஸ்ஜிதுடைய தீர்ப்பை வழங்கிய 5 நீதிபதிகளில் ஒருவராக இருந்தவர். அந்த சந்திரசூட் பாபர் மஸ்ஜிதுடைய தீர்ப்பை வழங்கும் பொழுது பாபர் பள்ளிக்கு கீழே எந்த விதமான கோவிலுடைய அடையாளங்களும் இல்லை என்று சொல்லித்தான் அந்த 5 நீதிபதிகளுடைய அந்த அமர்வு தீர்ப்பை வழங்கியது. ஆனால் இன்று அவர் நீதிபதியில் இருந்து ஓய்வு பெற்றதற்கு பின்னால் தனியார் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது எந்த தீர்ப்பை அவர் வழங்கினாரோ அதற்கு நேர் எதிரான கருத்தை அவர் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிறார், பாபர் பள்ளியினுடைய அந்த கட்டிடம் கோயிலின் இடிக்கப்பட்ட அந்த சேதாரங்களின் மீதுதான் கட்டப்பட்டது என்று சொல்லி காட்டுகிறார். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நீதிபதி தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புக்கு நேர்மாறான கருத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்பொழுது இவர் தீர்ப்பு எந்த அளவு நியாயமான தீர்ப்பாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அத்தோடு சேர்ந்து இந்தியாவினுடைய மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நீதிபதி இடத்திலே ஒரு வழக்கு செல்லுகிறது என்று சொன்னால் அந்த வழக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுக்கப்படும் என்பதை அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதியை பார்த்தே என்று சொல்லிவிட முடிகிறது. இந்தியாவினுடைய சூழல் இப்படி போகும் என்று சொன்னால் இந்தியா ஒரு மிகப்பெரிய பேர் அபாயத்தில் இருக்கிறது என்று நமக்கு எச்சரிக்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இடத்தில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தம் தொப்புள் கொடி உறவுகள் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் இந்த மண்ணை பாதுகாப்பதிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்மை பிரித்தாலும் எந்த சூழ்ச்சிகளுக்கும் நாம் பலிகடாவாகிவிடக் கூடாது என்பதுதான் இந்த பாபர் மஸ்ஜிதினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய களத்திலே நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானமாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்ப்பாட்டத்தினுடைய வலதுபுறம் நாம் பார்க்கையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முன்னாள் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் தோன்றியதை நான் சொல்லுகிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, பாபர் மஸ்ஜிதினுடைய ஆர்ப்பாட்டம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று சொன்னால் அம்மையார் அவர்கள் இறந்த தினம் 5ஆம் தேதி. எந்த பள்ளிவாசல்களுடைய இடிப்புக்காக இருந்தாலும் எல்லாத்தையும் விட இந்த இஸ்லாமிய சமூகம் பாபரி பள்ளியினுடைய அந்த இடிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகம் என்பது இந்தியாவில் வாழக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் தெரியும். பாபரி பள்ளியினுடைய அந்த போராட்டத்தை விட்டுக் கொடுக்காத சமூகம் என்று தெரியும். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சமூகம் 5ஆம் தேதி அம்மையார் அவர்கள் இறக்கிறார்கள். 6ஆம் தேதி டிசம்பர் 6 பாபர் பள்ளியினுடைய போராட்டம் நடத்தப்பட வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. எஸ்டிபி கட்சியுடைய கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஏனைய இஸ்லாமிய அமைப்புகளுடைய கட்சிகளுடைய கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. மேடைகள் தயார் நிலையில் இருக்கிறது. பேச்சாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். விடிந்தால் ஆர்ப்பாட்டம். ஆனால் டிசம்பர் 5 மறைந்த முன்னாள்
முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய SDP கட்சியினுடைய மாநில தலைவர் அறிவிக்கிறார், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டத்தை இந்த வருடம் நாம் நடத்தவில்லை என்று அறிவிக்கிறார். அன்பிற்கினிய சகோதரர்களே, தேசிய தலைமை ஒப்புதல் கொடுக்கிறது, தமிழகத்தில் மட்டும் நீங்கள் நடத்த வேண்டாம். காரணம், இந்த மண்ணை ஆட்சி செய்த மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அடுத்த நாள் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தவில்லை. இதற்காக இந்த சம்பவத்தை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லி காட்டினார், நான் ஒரு முறை தவறு செய்து விட்டேன், இன்னொரு முறை தவறு செய்ய மாட்டேன், அந்த பாரதிய ஜனதாவோடு நான் இனி கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லி காட்டினார். அப்படிப்பட்டவர் பாரதிய ஜனதாவால் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலியமாக இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட சங்க பரிவார்களை, அப்படிப்பட்ட பாரதிய ஜனதாவோடு இன்று கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நேரத்தில் நான் பார்த்து கேட்கின்றேன். அந்த அம்மையாரை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு வணக்கம் சொல்வதை போன்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதை போன்று தான் எனக்கு தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இந்த மண்ணிலே யாரை வேண்டுமானாலும் அனுமதிக்கலாம், எதை வேண்டுமானாலும் அனுமதிக்கலாம். ஆனால் இந்த மண்ணிலே அனுமதிக்க கூடாத ஒரு சித்தாந்தம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சி இருக்கும் என்று சொன்னால், அது பாரதிய ஜனதாவும் RSSம் தான் என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாம் எதிர்ப்போம் என்பதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வரக்கூடிய காலங்களில் இந்த சகோதரத்துவத்தை நாம் தூக்கி பிடிப்போம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிப்போம். இன்று இந்த சங்க பரிவார்கள் திருப்பரங்குன்றம் என்கின்ற ஒற்றை இடத்திலிருந்து ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். இனி புற்றீசல்களை போன்று எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனைகளை வேரூன்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் நம்முடைய சகோதரத்துவம் மட்டும்தான் இவர்களை எதிர்கொள்வதற்கான வலிமையான ஆயுதமாக இருக்கும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை இந்த மண்ணிலே நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி, இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மிகச்சரியான முடிவை எடுத்த தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழக அரசுக்கு SDP கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திய மயிலாடுதுறையினுடைய SDP கட்சியினுடைய அத்துறை நிர்வாகிகளுக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய SDP கட்சியினுடைய மாநிலத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. SDP கட்சி மாநில செயலாளர் வழக்கறிஞர் இமாம் ஹசன் ஃபைதி அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து திருவடி குடிகள் அடிகளார் அவர்கள், நிறுவனர் இறைப்பணி ஜோதிமலை திருக்கூடம் கும்பகோணம் அவர்களை கண்டன உரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்